ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரால் பிரேக்கர் டிஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேல் சீரிஸ் பார்ட் 3 வந்திருக்கோம். இதில் நம்ம இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மைனிங் முடிச்சுட்டு அதில் கிடைக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் பில்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம மைனிங் போகலாம். மைனிங் எங்கடா போகிறோம்? கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறான் அவன். ஃபுட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துருக்க மாட்டேன். இல்ல அதான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கேன். 31 பிரெட் இருக்கு. இவங்கள்ட்ட இருந்து ஆட்டையா போட்டதுதான். இன்னும் உங்கள்ட்ட வீட் இருக்குடா இல்லையா? வீட்டா? ஹேபேல் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இவங்க ஃபார்ம்ல இருந்து எடுத்துப்போம், பிரச்சனை இல்ல. எங்கடா போற? காணும். இங்கிட்டு வாடா. ஆஹா, இது கோலை வச்சு டார்ச் செஞ்சியா? வாட்டர் பக்கெட்டாவது எடுத்திருக்கலாம்டா. டை, பத்திரமா பார்த்து இறங்கு. வாட்டர் பக்கெட் எடுத்திருந்தா பிரச்சனையே இல்லை, நான் மூழ்கி பண்ணிருப்பேன். ஸ்பீட் ரன் பண்றேன், ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படுறேன்? இது நான் கோல் எடுத்தேன். காப்பர் வேணும். அங்க என்ன பண்ண? அந்த சின்ன கேவடா உள்ள எதுவுமே இல்லடா. உள்ளதான் போகணும். இதான் பெரிய கோல் மேல நிறைய இருக்குடா, எடுப்போம்டா. எல்லாம் கோலையும் கலெக்ட் பண்ணாண்டா. கையில இருக்கு, வரும்போது எடுத்து போவான். வரும்போது நைட் ஸ்கெலட்டன். இது கிரீப்பர் தான் தலைவலி அதிகம். ஸ்கெலட்டன் கூட பிரச்சனை இல்லை. பெரிய சாமி போச்சுடா. என்னடா இது? போட்டு பொளக்குறாங்க. போச்சுடா. என்னடா இப்படி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கேன். இரு, நான் ஒரு வாட்டர் பக்கெட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். தம்பி என்னப்பா இங்கெல்லாம் வந்திருக்கீங்க? கிளம்பிட, அப்படியே கோடு அடிச்சிட்டேன். கொண்டு வருவேன் நீ முதல்ல. நான் ஒரு லூசு பைய கைஸ். வாட்டர் பக்கெட் எடுத்தேன், அதுல வாட்டர் எடுக்க மறந்துட்டேன். இங்க ஒரு வில்லேஜர் ஃபார்ம் வச்சிருப்பான். ஒரு ஸ்கிரிப்ட் என்ன ஆளங்கணும் டீஸ்பான் ஆயிட்டான். அதுக்குள்ள டீஸ்பான்லாம் ஆக மாட்டான். நீ அவன்கிட்ட 100 பிளாக் தள்ளி வந்தாதான் டீஸ்பான் ஆவான். கொன்னுட்டு நான் இல்லையே, கொல்ல வாய்ப்பு இல்லையே. தம்பி சீக்கிரம் போவா. ஏன்பா அப்படி படுத்துறேன்னு? ஏனா உன் பேரா? என் பேரு தான். கீழே என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்தியா? என்னடா எடுக்காம வச்சிருக்கியா? இந்த இங்க வா. கோல்டு இருக்குடா. டேய், கோல்டா அது? ஆமா, இங்க பாரு, இங்க ஒரு அயனை விட்டு போயிட்டேன். இந்தடா என்ன இந்தடா? அவ்வளவுதான். உனக்கு பிரெட் வேணாமா? எடுத்துக்கிட்ட. நைஸா நான் எடுத்துட்டேன். வா கைஸ், பாருங்களேன். சைடுல போலாம். அவ்வளவு கீழே போவேன். இந்த மைண்ட் பண்றேன். இந்த எபிசோடுக்குள்ளே நாங்க எப்படி இருந்தாலும் வந்து அயன் ஆர்பர் செஞ்சிருவோம் கைஸ். ஏன்னா அவ்வளவு அயன் இருக்கு எங்கள்கிட்ட. வீட்லயே ஒரு 22 அயன்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோ. என்ன அடிக்கலாம்? நீ என்ன சண்டை போடுங்களா? ஸ்பானர்கின்னு அவன் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கிரீப்பர்ரா. தம்பி நானே கடுப்புல இருக்கேன். ஸ்கில்டன் அடிக்கடி ஏன்டா அடிக்குது? ஏன்டா நீ வேற? ஓ ஆமா, நீ தான் மியூசிக் டிஸ்க் வச்சு நீ என்னடா இத்தனை பேர் இருக்கானுங்க? லூசு. எடுத்துட்டியா இங்க இருந்தத அயன? ஏன்டா வந்து ஹெல்த் வேற இல்ல, அடிச்சுட்டு கிடக்குறான். மேல கோல் இருக்கு பாரு. எடுக்கணும். நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். இங்க என்கிட்ட டார்ச் இல்ல, நான் போய் அடி வாங்கிட்டு இருப்பேன். ரெட்ஸ்டோன் மேல பாரு எவ்வளவு அயன். அங்க பாரு, இங்க அயன் இருக்கு. ஏன்டா இந்த இதுலயே பண்ணிடுவோம் போலயே.
ரெஸ்டோன் இருக்கு, கோல்டு இருக்கு இங்க. கைஸ் மைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பாக்குறேன். டைம் ஆகும். இந்த அயன் ஃபார்மே வேணாம் நினைக்கிறேன். மைனிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். மைனிங் முடிச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 14 அயன் இங்க அது ஸ்மெல் பண்ணிட்டாங்க. 59 ரா அயன் இருக்கு இங்க. இவ்வளவு கோல்டு 55 கோல்டு. அதை தவிர ஃபர்னஸ்ல ஒரு 16 கோல்டு. இங்க ஒரு 21 அயன். நிறைய கலெக்ட் பண்ணிருக்கோம். அயன் தான் நிறைய எடுத்திருக்கோம். டைமண்ட். ஆஹா கிரீப்பர்ரா வெளியில. போட்ல உட்காந்துருச்சா? ஏய் ஆமாண்டா டி. அங்க பாரு, அங்க வேற ஒரு கிரீப்பர். ஸ்கெல்டன் கூட்டி வந்து அடிப்போம். வெடிக்காதுடா, இதுதான் தண்ணியில இருக்கே. ஆமால தம்பி, நீங்களும் வரீங்களா? கைஸ் நாங்க ஸ்விமிங் போட்டு வரோம். ஏய் வெடிங்க அண்ணே, வெடிங்க நீ வேணே. டேய் ஜாம்பி செத்துருச்சா? டேய் ஏன்டா அவன் பாவம்டா. இன்னொருத்தனை கூட்டி வரேன். இல்ல அவனோட எக்ஸ்பி மட்டும் போய் கலெக்ட் பண்றாரு. ப்ரோ வா ப்ரோ. ப்ரோ காலைல எந்திரிச்சோனே எப்பவுமே குளிக்க மறந்துடாதீங்க. அது ரொம்ப தவறு. பார்ட்டி கொண்டாடுறோம். ஏய் இருடா, நம்ம போய் ஃப்ரெண்ட் வராரு. வாங்க ப்ரோ குளிங்க ப்ரோ. ஏய் ப்ரோ விளையாடணும் ப்ரோ. ஜம்ப் பண்ணு ப்ரோ. ஸ்லைடர் நான் ஸ்லைடர். ஏய் ப்ரோ மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்கார்ந்திடலாம்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. ஸ்லைடர் நம்ம ஆஃப் ஃபார்ம் தான் கட்ட போறோம். அதுல இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு நம்ம மத்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க அதோட மைனிங் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து தேவையான ரிசோர்ஸஸ்லாம் கேதர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன்ட்டே பாருங்கள், கோல் போய் வச்சுருவோம். நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் முக்கால்வாசி கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டோன் இருக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவனும் போய் மைண்ட் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட 5 ஸ்டாக்ட இருக்குது ஸ்டோன் மட்டுமே. இருங்க, நம்மளுக்கு வந்து ட்ராப் டோர் வந்து நிறையா தேவைப்படும். கிட்டத்தட்ட பாருங்களேன், 1 2 3 4 7 8 கைஸ். ஒரு ரோக்கு 8னா 8 8 16 16 × 4 போட்டு 64. அதாவது ஒரு ஸ்டாக்ட தேவைப்படுது ட்ராப் டோர் மட்டுமே. ஏன்னா இதில் வந்து 4 வருமா, சரி 8 வரும். 8 8 16 16 அப்படியே 4 வாட்டி பண்ணணும். அதான் 64 ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக வேணும். நாங்கள் அதை போய் பண்ணிட்டு வரோம். பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ போயிட்டு அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே போகணும். நம்ம அதுக்கு ஒரு பாத்வே மாதிரி செய்யணும். அது ஸ்டோனை வச்சே பண்ணிக்கலாம். 1 2 இது மாதிரி அங்கே போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இங்கே பாருங்கள் வச்சுட்டேன் ஒரு பாத்வே மாதிரி சின்னதாக. இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, கரெக்டாக இங்கே ஒரு செஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு செஸ்ட், அப்புறமா இந்த செஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி 4 ஹாப்பர் வைக்கணும். 1 2 3 4. அந்த ஹாப்பர் மேலே நம்ம 4 ஸ்லாப் வைக்கணும். 1 2 ஏன்னா 4 ஹாப்பர் தானே இருக்குது செஸ்ட்டுக்கு முன்னாடி. ஏன்னா அடி வாங்காமல் இருக்கா, கிட்டக்க போய்ட்டோன்னா க்ரீப்பர்லாம் வெடிச்சிடும். 2 3 இந்த இடத்துல போய் நம்ம இப்படியே அடிக்கலாம். சரி வாங்க இப்படியே அதை நான் மேலே ஏற்றிட்டு போய் நான் பார்க்குறேன். சாரி கேஸ், நான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற கிளிப்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் வந்து என்னால் டைம் லேப்ஸ் போட முடியல. பட் எனிவேஸ் கேஸ், நான் அந்த முடித்ததுக்கப்புறம் ஒரு சினிமேட்டிக் வியூ போட்டிருக்கேன். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், நான் இந்த வீடியோவுக்கு அவுட்ரோ போடவும் மறந்துட்டேன். சரி ஓகே கைஸ், பரவாயில்ல, நான் இதில் பேசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.